சொல்லு சரண்யா. ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகணுமா, என்ன கூட்டிட்டு போறியா? இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல, நீ போ, ரெடி ஆயிட்டு வா, போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. எந்த புடவையை கட்டலாம்? அத்தை, நம்ம வீட்டு மானமே காத்துல பறக்குது. வெளியில போய் தலை காட்ட முடியல. அந்த அளவுக்கு உங்க பேரையே அங்க கெடுத்துட்டு இருக்காங்க. என் பேரை கெடுத்துட்டு இருக்காங்களா? என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமா அத்தை, ஊர்ல உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை அந்த சக்தி கடைய போட்டு கூவி கூவி நாசமாக்கிட்டு இருக்கா. இல்லத்த, நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போனேன். அப்பதான் நான் சக்தி பண்ண ஒரு கேவலமான காரியத்தை என் கண்ணால பாத்துட்டு வந்தேன். மனசெல்லாம் அப்படியே துடிச்சு போச்சுத்த. பட்ட பகல்லையே 2-3 பொம்பளைங்க என்ன பார்த்து ரங்கநாயகிக்கு மனசாட்சியே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை இருக்கே, ஐயோ வேண்டாம். நீங்க அதை கேட்க வேண்டாம். அதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க உடஞ்சு போயிருவீங்க. வேண்டாம். இத பாரு பூஜா, என்ன சொன்னாங்க அவங்க? அப்படியே சொல்லு. சொல்றேன். 10 ஏழை விதவை பொண்ணுங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி தரதா நீங்க சொன்னீங்கல்ல. அதுக்குதான் இன்னும் 20 நாள் இருக்குல்ல. ஆமாத்த, அதுக்கு அந்த பொம்பளைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முதல்ல அந்த ரங்கநாயகி வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணு, அப்புறம் ஊர் பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணலாம். அவ்வளோ பேர் முன்னாடி அப்படி சொல்லிட்டாங்க. என்னாலேயே தாங்க முடியாத அந்த விஷயத்த நீங்க மட்டும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ வேண்டாம், வேண்டாம். கோடீஸ்வரி ரங்கநாயகி மருமக செய்யற காரியத்தை பாத்தியான்னு அவ்வளோ கிண்டலா பேசிட்டு போறாங்க. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு. உங்களை பார்த்த உடனே இதை சொல்லி கையோட கூட்டிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தனே. இப்ப அவ எங்க இருக்கா? அவ அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ அத்தை, அது எப்படி ஏன் வாயால நான் சொல்லுவேன்? தயவு செஞ்சு நீங்களும் நேர்ல வந்து பாருங்களேன். வாங்க வாங்க அத்தை. போலாம். அம்மா, அம்மா, அம்மா. அம்மா. ஷோ. சரண்யா, அப்பா. ஏமா எந்திருக்கிற? உட்கார் உட்கார் உட்கார். என்னம்மா நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க? அம்மா கூட வெளியே போலான்னு வந்தேன்ப்பா. நான் வரதுக்குள்ள பூஜா கூட கிளம்பி போயிட்டாங்க. ஏதாச்சும் முக்கியமான வேலையா போயிருப்பாம்மா, வந்துருவா. சரியா? சரிப்பா. எனக்கும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அண்ணா, சட்னி ஊத்தவா? சரிமா. சரிங்கண்ணா. நன்றி. அண்ணே வாங்கண்ணே, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு அதிரடி ஆஃபர்ண்ணே. வேணாம்மா, 50 ரூபாய்க்கு அளவு சாம்பார் மட்டும் தரோம். சரிங்க அக்கா. வாங்கண்ணே வாங்க. அண்ணே வாங்க. சூடா என்னமா இருக்கு? சூடா தோசை இருக்கு. 2 தோசை கொடுங்கம்மா. அக்கா அக்கா அக்கா
வாங்க வாங்க. அத்தை, இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும் அத்தை. அவளை சும்மா மட்டும் விட்டுறக்கூடாது. அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்கம்மா. நேரா போயிட்டு அந்த ரைட் எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொங்கல் கொடுங்க. இருங்க அண்ணே. வாங்க வாங்க எல்லாருமே வாங்க. சக்தி, இப்படி ஒரு ஐடியாவை நீ சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருந்தா வீட்ல இருந்து அம்மாவையும் துர்காவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். பாத்தியா, நம்ம 2 பேரால கூட்டத்தை சமாளிக்க முடியல. ஐயோ அக்கா, பரவாயில்லக்கா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை சமாளிப்போம். அம்மாவையும் துர்காவையும் நாளைக்கே கூட்டிட்டு வரலாம். அண்ணா வாங்க வாங்க வாங்க. அக்கா வாங்கக்கா. அன்லிமிட்டெட் ஃபுட், நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். அக்கா வாங்கக்கா. வாங்கண்ணே வாங்க, நல்ல ஆஃபர். வெறும் 50 ரூபாய் தான், அன்லிமிட்டெட் ஆஃபர். எல்லாரும் வாங்க. அக்கா, டிஃபன் ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. 50 ரூபாய்க்கு இப்படி ஒரு டேஸ்ட் நான் எதிர்பார்க்கலக்கா. ரொம்ப நல்லா இருக்குக்கா. தேங்க்ஸ் பா. ரொம்ப நன்றி தம்பி. டெய்லி சாப்பிட வாங்க. சரிங்கக்கா. சட்னி கொஞ்சம் அங்க இருக்கு பாரு. போதும்க்கா. வாங்கண்ணே வாங்க, ஐயா வாங்க. அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாமே இருக்கு. 50 ரூபாய்க்கு அளவில்லாத டிஃபன் குடுக்குறோம். வந்து சாப்பிட்டு பாருங்க. வாங்க வாங்கண்ணா வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு அதிரடி ஆஃபர் குடுக்குறோம். அன்லிமிட்டெட் டிஃபன், எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க. சாம்பார் ஊத்துமா. வாங்கக்கா. கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. போதுமா? அன்லிமிட்டெட் சாப்பாடுங்கய்யா. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இட்லி, பூரி, பொங்கல் எல்லாமே இருக்கு. என்ன வேணும்னா அக்கா, சட்னி கொஞ்சம். இங்க இங்க இங்க. வாங்கண்ணா வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணே வாங்கண்ணே. வாங்கண்ணா, வாங்க. வாங்கண்ணா. என்ன வேணும்? என்னமா இருக்கு? அண்ணா என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க எனக்கு எல்லாமே தோசை எல்லாம் இருக்கு. வேணாமா. அண்ணே எனக்கு இட்லி இட்லி மட்டும் வேணுமா? கொடுமா. சரி இருங்க. ஒரு வடையை வச்சிருமா. வாங்கண்ணே வாங்க, ஐயா வாங்க. அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாமே இருக்கு. 50 ரூபாய்க்கு அளவில்லாத டிஃபன் குடுக்குறோம். வந்து சாப்பிட்டு பாருங்க. வாங்க வாங்கண்ணா வாங்க. இன்னைக்கு அதிரடி ஆஃபர் குடுக்குறோம். அன்லிமிட்டெட் டிஃபன். சட்னி கொஞ்சம் நிறைய ஊத்துமா. இந்தாங்கண்ணே. பாத்தீங்களா அத்தை? இப்படி கத்தி மானத்தை வாங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. வாங்கண்ணா வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாமே இருக்கு. 50 ரூபாய்க்கு அளவில்லாத டிஃபன் குடுக்குறோம். வந்து சாப்பிட்டு பாருங்க. வாங்க வாங்கண்ணா வாங்க. அண்ணே வாங்கண்ணே, இன்னைக்கு அதிரடி ஆஃபர்ண்ணே. வந்து சாப்பிட்டுட்டு போங்க. வாங்கண்ணா வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. அக்கா சாம்பார் வாங்க. வேணும். ஒரு தோசை மட்டும். அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாமே இருக்கு. அளவில்லாத டிஃபன். அத்தை, சாப்பிட வந்தீங்களா அத்தை? வாங்க அத்தை, அன்லிமிட்டெட் டிஃபன். நீங்க உட்காருங்க அத்தை. அக்கா 2 பிளேட் எடு, இட்லி வை. ஏய், ஏய், என்னடி நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? உன்கிட்ட கையேந்தி சாப்பிடவா நாங்க இங்க வந்திருக்கோம்? ஓ, அப்படின்னா நீங்க சண்டை போட வந்திருக்கீங்க. சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. என்ன ரங்கநாயகம்மா, மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்களும் ரோட்டு கடைக்கு வந்துட்டீங்களாமா? சூப்பர்மா. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு உங்க மருமகளுக்கு பெரிய ஹோட்டலே கட்டி கொடுக்கலாமா? அப்படி செய்யாம இப்படி ரோட்டு கடையில நிக்க வச்சிட்டீங்களாமா? யோ, உன்கிட்ட யாராவது கருத்து கணிப்பு கேட்டாங்களா? பேசாம அமைதியா இரு. ஏய், அசிங்கமா இல்ல உனக்கு? இப்படி ரோட்ல வந்து நின்னுக்கிட்டு ஊரே பார்க்க ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு கத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க.
இப்படி செய்யறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இதுக்கே அத்தை நான் அசிங்கப்படணும்? என் சொந்த கால்ல நின்னு உழைச்சு சம்பாதிக்கிறேன்னு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து அசிங்கமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ரோட்ல கடை போட்டு வியாபாரம் பண்றது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. அத்தை, இது எங்க உழைப்பு, எங்க வாழ்க்கை, எங்க லட்சியம். இதுல நீங்க அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏய், இதுல இந்த ரங்கநாயகியோட கௌரவம் இருக்குடி. நீ அந்த மீனாட்சியோட பொண்ணா எக்கேடு வேணா கெட்டுப்போ, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னோட மருமகளா இருந்துகிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணி ஊருக்குள்ள என் பேரை கெடுத்துட்டு இருக்காத. இப்படி ரோட்ல கடை போடுறது, இப்படி ரோட்ல நின்னு கூவி கூவி கத்துறது, இதெல்லாம் பார்த்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த ரங்கநாயகியோட மருமகளை பாத்தியா அப்படின்னு தானடி சொல்வாங்க. இத பார், ஒண்ணு இந்த கடையை நீ இப்பவே காலி பண்ற, இல்ல இந்த கடை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா என் மக உன் கழுத்துல கட்டின தாலியாவுத்து கொடுத்துட்டு நீ எக்கேட கேட்டு தொலைடி. என்னடி, என்ன பண்ண போற? கடையை இப்ப காலி பண்ண போறியா, இல்ல தாலிய கட்டி கொடுக்க போறியா? தாலி சென்டிமீட்டர் டச் பண்ணி என் வியாபாரத்தை காலி பண்ணலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் என்கிட்ட நடக்காத அத்தை. நான் ரோட்டு கடை போட்டு வியாபாரம் பண்றதுனால உங்களுக்கு எந்த விதத்திலயும் அவமானம் வரப்போறதில்ல. ஒருவேளை அப்படி வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க? அத்தை, பாத்தீங்களா எவ்வளவு ராங்கா பேசுறான்னு? பாத்தீங்களா? உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் ரோட்ல பறக்க விடணும்னு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காத்த இவ. அத்தை, நீங்க இத சும்மா விட்டுறாதீங்க. இன்னைக்கு இவ்வளவு ஒரு கை பார்த்துட்டு தான் நம்ம இங்க இருந்து நகர்றோம். ஏய், என்ன அத்தை ஏத்தி விடுறியா? வியாபாரம் நடக்கிற இடமேனு பாக்குறேன் இல்ல? அத்தை, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் உங்களை ஏத்தி விடுறேனா? இவ இப்படி ரோட்ல நின்னு உங்க பேரை கெடுத்துட்டு இருக்கா. இப்படி பண்ணாதன்னு சொல்ல வந்தா அவ பாருங்க அத்தை, என்னைய குத்தம் சொல்ல வரா. ஏய், சும்மா நடிக்காதே. என்கிட்ட சண்டை போட வைக்கணும் தான் திட்டம் போட்டு நீ உங்களை கூட்டிட்டு வந்திருக்க. இப்போ நல்லவ மாதிரி பேசுறியா? ஏய், இப்ப நீ முடிவா என்ன தாண்டி சொல்ல போற? முதல்ல அத சொல்லு. என்னங்க அத்தை, பொங்கலை சாப்பிட்டுட்டு திரும்பவும் சண்டைக்கு வாங்க. ஏய், நீ எல்லாம் எனக்கு சமமா சண்டை போடுற அளவுக்கு ஒரு ஆளாடி நீ. கூடிய சீக்கிரம் உனக்கு வெக்கரண்டி வேட்டு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அன்லிமிட்டெட் டிஃபன் தான். வெறும் 50 ரூபாய் தான். வாங்கம்மா வாங்க. வந்து மீனாட்சி மெஸ்ல சாப்பிட்டு பாருங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போங்கம்மா. அம்மா வாங்க, ஐயா வாங்க. ஐயா
அம்மா வாங்க, ஐயா வாங்க, அன்லிமிட்டெட் டிஃபன் தான். என்ன சக்தி இப்படி பேசிட்டு போறாங்க? பிடிக்கா, நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம். அண்ணா என்னென்ன வேணும்? வாங்கண்ணே. எனக்கு சட்னி ஊத்துமா? போதுமா? போதும். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது? சரி, பேசாம நம்மளே கிளம்பி போயிடுவோம். ஆட்டோ, ஹாஸ்பிட்டல் போகணும். போலாமா? சரி. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரிம்மா சரிம்மா. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. போறேம்மா. என்னாச்சுண்ணா? தெரியலம்மா. அண்ணா அம்மா ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ வேற ஆட்டோ பாருங்கம்மா. என்னாச்சுண்ணா? தெரியலம்மா என்னாச்சுன்னு. இல்ல பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வியாபாரம் செம்மையா நடக்குதுல சக்தி? ஆமாக்கா, நம்ம வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகுற வரைக்கும் அதிரடியான ஆஃபர்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா. வாங்க மக்களே வாங்க, உங்கள் அபிமானத்துக்குரிய மீனாட்சி மெஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது. வாங்க மக்களே வாங்க, அன்லிமிட்டெட் ஆஃபர். இட்லி வாங்கினா பொங்கல் ஃப்ரீ, பொங்கல் வாங்கினா இட்லி ஃப்ரீ. ஆஃபரோ ஆஃபர். வாங்க.